சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வீரா, வேதநாயகி மேடம் கடத்தின அந்த பொண்ண நாளைக்கு காலையில அவ ஊருக்கே அனுப்ப சொல்லிட்டாங்க. எதுக்காக அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்த? கார்லயே வச்சிருந்த நாளைக்கு அனுப்பி விட்டுருக்கலாமே. எனக்கு அந்த பொண்ணை அனுப்ப மனசே வரல. என்னையா சொல்ற? ஆமா, அந்த பொண்ணை திருப்பி அனுப்புறதாவும் இல்ல. ஏன் அந்த பொண்ணு போலீஸ்ல நம்மள போட்டு கொடுத்துரும் பயப்படுறியா? நாம இன்னைக்கு போலீஸ்க்குலாம் பயந்துருக்கோம். நான் அந்த பொண்ணு விஷயத்துல வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். பிளானா? என்ன பிளானு? இந்த தடவை நாம அனுப்பி வைக்கிற பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால அந்த பொண்ணுங்களோட சேர்த்து இந்த பொண்ணையும் கூடவே வடநாட்டுக்கு அனுப்ப போறேன். என்னையா சொல்ற நீ? இந்த பொண்ணியா? இந்த பொண்ணு வேதநாயகி கடத்த சொன்ன பொண்ணியா? அவங்களே நாளைக்கு இந்த பொண்ணை விட சொல்லிருக்காங்க. அவங்க பேச்ச மீறி இந்த பொண்ணை வண்டியில ஏத்துனா வேதநாயகி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சொன்னா கேளியா? வேதநாயகியை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க சொல்றத செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க சொன்னதை மீறி செஞ்சோம் அப்புறம் அவ்வளவுதான். அவங்க நம்மளுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. நீ இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு குடுக்கற பணத்தை வாங்கிட்டு வாயா. நம்மளுக்கு அது போதும். அவங்க குடுக்கற பணத்தை வச்சு நாம என்ன பண்றது? நாக்கா விழிக்கிறது. அதே இந்த பொண்ணை கண்டெய்னர்ல ஏத்தி அனுப்பி வச்சோன்னு வச்சுக்கோ, நமக்கு லட்ச லட்சமா பணம் கிடைக்கும். யோ, நீ நினைக்கிற மாதிரி வேதநாயகி சாதாரண ஆள் இல்லையா? அவங்க பேச்ச மீறி நாம இதை செஞ்சோம் அப்புறம் நம்ம ரெண்டு பேரையுமே காலி பண்ணிடுவாங்க. அவங்க எப்படி காலி பண்ணுவாங்க? நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாதானே. நாளைக்கு இந்த பொண்ணுங்களோட சேர்ந்து நாமளும் கண்டெய்னர் லாரியில ஏறி வடநாட்டுக்கு போக போறோம். வேதநாயகி மட்டும் இல்ல, வேற யாராலையும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. என்னங்க, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க. ஆமா ரேவதி, எனக்கும் பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. ஐயா சிதம்பரம் ஐயா, ஐயா சிதம்பரம் ஐயா, கொஞ்சம் வெளியே வாங்க ஐயா. யாருமா அது? சிதம்பரம் ஐயா, கொஞ்சம் வெளியில வாங்க ஐயா. அப்பா நீங்க இருங்கப்பா, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். போய் பாருப்போ. என்னம்மா என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்னதான் பார்க்க வந்திருக்காங்க? முதல்ல சிதம்பரம் ஐயா வெளில வர சொல்லுங்க. எங்க நீங்க முதல்ல எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க. நாங்கெல்லாம் உள்ள வந்தா நல்லா இருக்காது. முதல்ல நீங்க உங்க அப்பா வெளில வர சொல்லுங்க. முதல்ல என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. என்ன பிரச்சனை இங்க? என்னாச்சு? என்னம்மா, ஏன் எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? ஐயா, உங்களை நம்பிதானே ஐயா என் பொண்ணை உங்க மருமக கூட அனுப்பி வச்சேன். என் பொண்ணு உங்க மருமக தொலைச்சிட்டாயா? யாருமா சொன்னது உங்களுக்கு? டவுன்ல இருந்து போலீஸ்காரங்க போன் பண்ணி சொன்னாங்க ஐயா. உங்களுக்கே பொண்ணை காணன்ற நியூஸ் தெரிஞ்சிருக்கு, அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. இல்லங்க, எனக்கு இந்த விஷயமே தெரியாது. அட என்னங்க நீங்க, ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கிறீங்க, இப்படி விவசாயம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. யாரே விவசாயம் சொல்லிட்டு இருக்கா? அப்பதான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காருல. உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக எங்க பிள்ளை எப்படி போனாலும் போட்டுன்னு விட்டுற முடியுமா? ஐயா என்னடா, உங்க பொண்ணு எல்லாருமே பத்திரமா தான் இருப்பாங்க, நீங்க அமைதியா இருங்க. தம்பி, எங்க பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு இருக்கோம், எல்லாரும் பத்திரமா இருப்பாங்கன்னு பொத்தாம் பொதுவா பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு மாதிரி பேசுறேன்? ஒரு ஸ்கூல் பொண்ண டீச்சரு அதான் உன் பொண்டாட்டி வித்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? நாம பதில் சொல்ற இடத்துல இருக்கோம், கோவப்படுற இடத்துல இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பா அவன் மீனா பத்தி என்ன பேசுறான்னு பாருங்கப்பா. இருப்பா இரு, நமக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல. நாம அவங்க பேசுறதுக்கெல்லாம் கோவப்பட்டு இருந்தா நல்லா இருக்காது. பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா பெத்தவங்க கேட்கதான்ப்பா செய்வாங்க. மீனா இவங்க பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வந்து விடுற வரைக்கும் நாம கோவப்படவே கூடாது. நான் அப்பவே சொன்ன வேணா வேணான்னு, அவ கூட ஸ்கூல் பிள்ளைங்கள அனுப்பாதீங்கன்னு. யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? ஏய், நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாத. நான் எண்ணெய் ஊத்துறது இருக்கட்டும், ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்ப எப்படி அணைக்க போறீங்க? அதெல்லாம் அவர் பாத்து பாரு, நீ கொஞ்ச நேரம் வாய் மூட்டு நில்லு. சிதம்பரம் மக்களுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவ்ளோ பேசினேன். அப்படி பேசியும் கடைசியா நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதையே நடத்தி வச்சிருக்கா. அவளுக்கு குடும்பமே சேர்ந்து சப்போர்ட் பண்றீங்க.